மிடில் இருக்க டர்ன் ஆச்சு பக்கத்தில். வணக்கம் மக்களே. இப்போ என் நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கு கூட சொல்ல முடியாது, ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்றைக்கி நான் இந்த ஒரு நாள் இந்த 100 ரூபாய் வச்சு சென்னை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், அதிக இடங்களுக்கு போகணும். ஆனால் 100 ரூபாய் தான் பயன்படுத்தணும். போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வடபழனிக்கே வரணும். இப்போ நான் வடபழனிலேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்பியும் சுற்றிட்டு வடபழனிக்கே வரணும். ஆனால் 100 ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணணும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சை ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். சேலஞ்சில் ஜெயிச்சு 5000 கொடுக்குறேன்னு இருக்கானுங்க எல்லாம் ஷேர் பண்ணி. நானும் ஒரு வேகத்தில் வந்துட்டேன். ஆனால் எங்கே போகிறதுன்னு ஒன்றும் சுத்தமுறை ஐடியா இல்லை. அப்போ தான் லைட்டாக யோசித்தேன். சரி, நம்ம ChatGPT கேட்போன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ஒரு பிளான் கொடுத்துருக்கு. இப்போ அந்த பிளான் படி இப்போ நான் போகலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். ரொம்ப கம்மியாக இப்போதைக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் இன்னைக்கு ஃபுல்லாக என்னால் ட்ராவல் பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ மணி 8:05. நான் 8 மணிக்கு கிளம்புனேன். கரெக்டாக 8 மணிக்கு போயிட்டு திரும்பி நைட்டு 8 மணிக்கு தான் நான் ரிட்டன் இந்த இடத்துக்கு வரணும். அது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணணும். இங்கே ஒரு கையெழுந்து பவன் இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ, இங்கே தான் இது கிட்ட போடுவாங்க, நைட்டு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லேப் இது? ஷூட்டிங்லாம் நடக்குது இதுக்குள்ள தான். சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறணும். அதுதான் முதல் வேலை. அது என்ன பஸ்ஸுன்னு தெரில, ChatGPTயில் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் எடுத்து பார்க்கணும். ஒரு சில டைமிங்லாம் சொல்லியிருக்கேன், இந்தந்த டைமிங்கில் இந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சென்னையில் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஃபோன் கூட பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ யூடியூப்னு ஒன்று ஆரம்பித்தா அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நம்ம சின்ன மொபைலுக்கு என்ன, சில பேர் பெரிய பெரிய கேமராலாம் எடுத்துக்கிட்டு இது மாதிரி vlog பண்ணிட்டு போவாங்க. அவங்க நிலைமையில நினச்சி பாருங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியும், கஞ்சி வலி வந்துடும் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். இந்த பாருங்க, இதுக்கு பின்னாடி தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. வடபழனி பஸ் ஸ்டாப். இப்போ எல்லாமே இங்கே தான் இருக்குது. தெரிகிறதா? ஆஹா மக்களே, அதை பாருங்க, அங்கே தான் கடை இருக்குன்னு நினச்சேன், கடையை காணும் அங்கே. மக்களே, ஒரு வழியாக நம்ம ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ணனுடைய கடை தான். ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு 2 இட்லி தான் சாப்பிட முடியும் நம்மளால. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா 100 ரூபாய்க்குள்ள மேனேஜ் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. பார்ப்போம். நான் 2 இட்லி போதுண்ணா. 2 இட்லி கம்மியா? தேங்க்யூ. கார சட்னி வேணுமா? கொஞ்சம் வேணும். கொஞ்சம் போதும். சரி மக்களே, இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. நான் சாப்பிட்டு பேசுகிறேன். 5 minutes later. இப்போ ஜிபே இதெல்லாம் வந்தாலும் சேஞ்சுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கு. இல்லை, இது இந்த 100 ரூபா தான் ரொம்ப கஷ்டமாங்களே. இப்போ நம்ம முன்னாடியே சேஞ்ச் மாற்றியாவது வாங்கிட்டு வந்துருக்கோம். சேஞ்ச் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அண்ணன் நம்மளுக்காக சேஞ்ச் மாற்றி கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபுல்லாக சில்லறையாக இருக்குது. இப்போ நம்ம சில்லறை வந்ததால் நல்லதாக போச்சு நினச்சேன் அப்பயே. நன்றிண்ணா. இப்போ மீதி இன்னும் 80 ரூபா இருக்குது. இந்த 80 ரூபா வச்சு தான் நான் ஓட்டி ஆகணும். ஒரு 10 ரூபா காயின்னு. இப்போ அடுத்து நம்ம வந்து பஸ் ஸ்டாப் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ChatGPT பார்த்தா தான் தெரியும். இருங்க மக்களே, இப்போ ChatGPTயில் பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு அது எங்கே போகணுன்னு சொல்லியிருக்குன்னா, டைமிங் 8 மணி, 8 AM to 8 PM. ஸ்டார்டிங் வடபழனி, எண்டிங் வடபழனி. இப்போ மயிலாப்பூர் கபாலேஸ்வர டெம்பிளா? ஆஹா, 12B23C. ஓகே மக்களே, இப்போ அது வந்து எங்கே போக சொல்லுதுன்னா, நம்ம வடபழனிலேருந்து இப்போ கபாலேஸ்வர டெம்பிளுக்கு வந்து போகணும். மயிலாப்பூர் போகணும். 12B23C. சரி வாங்க போகலாம்.
போய் பஸ் ஸ்டாப்ல கேட்போம். பஸ் ஸ்டாப் நமக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. அவங்க கிட்ட கேட்ட தெரியும் நமக்கு. பாருங்க வடபழனி பஸ் ஸ்டாப். இங்கதான் மக்களே 2 கடை இருக்கும். ஆனா இப்ப அந்த கடையே காணோம். மெட்ரோலாம் பயங்கரமா வேலை நடந்துட்டு இருக்கு. வா மக்களே பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஆனா இந்த சவுண்ட்ல கேக்குதான்னு தெரியல நான் பேசுறது. இங்க பாருங்க, இதான் வடபழனி டிப்போ. இங்கதான் இருக்கு, பஸ் ஸ்டாப் இங்கதான் இருக்கு. பஸ் நகர் பை கிடையாது. பை ஆஹா. ஆனா மயிலாப்பூர் போனா பஸ் இருக்கும். கபாலீஸ்வரர் கோயில் மக்களே அவங்களதான் சொல்றாங்க. சாட் ஜிபிடி சொன்னதான். சாட் ஜிபிடி கரெக்டா சொல்லியிருக்கு நமக்கு. 12B பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா நினைச்சு பாருங்க, நானே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. இது கேமராமேன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவன் வேற வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தானா, அதை அது எப்படி இருக்குன்னு தெரியல மக்களே. எப்படி எடுக்கிறாங்கன்னு கூட தெரியல. 12Bக்காக வெயிட் பண்ணுவோம். இல்ல நம்ம திரும்பி நடந்து போய் அந்தாண்ட பிரிட்ஜை தாண்டணும். பாருங்க காலையிலே எவ்வளவு பேர் போறாங்கன்னு. இதுல வேற இந்த மெட்ரோ பாலம் வேற எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இதுதான் வடபழனி பஸ் ஸ்டாப். பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, எவ்வளவு டிக்கெட் இருக்குன்னு தெரியல. டிக்கெட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ரூட் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லி சாட் ஜிபிடி என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பஸ் இப்போ வந்து நான் கபாலீஸ்வரர் கோயில் டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து நியர்பைல சில இடங்கள்லாம் நடந்தே போயிடலாம், நடந்தே போடான்னுச்சு, பஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இல்லை இங்கே புதுசாக வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு ரெடி செம்மையாக இருக்குல்ல. டைம் 8:38 ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வரல. இங்கே டைம் போயிடும் போல. இப்போ போச்சுன்னா நான் எப்படி அதிகமான இடத்த கவர் பண்ணுவேன். மக்களே 12B வந்து விட்டது. நம்ம சீக்கிரம் போய் இதில் ஏறினா தான் சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சீக்கிரம் போய் சீட்டு போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சீட்டு காலையை தான் இருக்கலாம். சார் இது கபாலீஸ்வரர் டெம்பிள் போகும். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே சார் ஓகே. நான் வரும்போது சொல்லுங்க. மயிலாப்பூர் மக்களே 10 ரூபாய் தான் டிக்கெட்டு. பிரச்சனை இல்லை. நான் அவ்வளோ ரொம்ப அதிகமா இருக்குமோன்னு நினைச்சேன். அதனால நான் பார்த்து பஸ் ஏறினேன். ஏன்னா இப்போ மெயின் இங்கே வந்து வச்சுக்கோங்க, இந்த பஸ் வராது. 24 ரூபாய் இல்லை 23 ரூபாய் டிக்கெட் வந்துடும். இல்லை ஏசி பஸ் வந்துடும். அதெல்லாம் டிக்கெட் அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸ்டாப் பண்ணா இல்ல இங்க இல்ல போங்க. ஓகே சரி வலு சொல்லாதீங்க. அதெல்லாம் சாதாரண நான் கோயில் பேரை வேற அப்பப்போ மறந்துடுறேன். ஞாபகம் இருக்க மாட்டேன். ஸ்டாப்பிங்கே மறந்துடுறேன். இங்க நடந்தே வந்திருக்கலாம் மக்களே. நடந்து வந்திருந்தா நம்ம அடுத்து ரொம்ப அதிகமான இடங்களுக்கு வந்து போக முடியாது. அதனாலதான் பஸ்ல வந்துட்டேன். ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்து நடந்து வந்திருக்கேன். பஸ்ல வந்ததுல பைக்லயும் வந்திருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போக சொன்னாங்க. அப்படியே போ. ஆனா எனக்கு கோயில் எப்படி இருக்கும் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. சாட் ஜிபிடி சொல்றத வச்சு நான் போறேன். எப்படி இருக்கும் ரூட்டு, ரொம்ப பெரிய கோயிலா சின்ன கோயிலான்னு ஒண்ணுமே தெரியாது. போனாதான் தெரியும். பார்ப்போம். இங்க இந்த கடைக்கார அண்ணன் கிட்ட கேட்போம். நான் கபாலீஸ்வரர் கோயில் ஸ்ட்ரெயிட்டாவா? ஸ்ட்ரெயிட்டா போக சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருப்போம். நான் அப்படியே போனை பிடிச்சிட்டே இருப்போம். நான் கூட ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் கபாலீஸ்வரர் டெம்பிள் நினைச்சேன். ஆனா இது இல்லை போல. இது என்ன கோயில் தெரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது மக்களே, உங்களுக்கு ரூட் தெரியலனா அங்க இருக்க டிரைவரு, கண்டக்டரு இல்லைன்னா யாராவது கடை வச்சிருக்கோங்க ஆட்டோக்காரங்க கிட்ட மட்டும் ரூட் கேளுங்க. மற்ற யாருக்கிட்ட ரூட் கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா உங்களை மாதிரியே
தெரியாது அவங்களுக்குமே ரூட்டு எதுவுமே தெரியாது எங்கே இருக்குன்னு. நான் இது வரைக்கும் ஒரு 20 பேர்கிட்ட கேட்டேன் பஸ்ஸில் ஏறி. இருக்கிற எல்லார்ட்டையும் தெரியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்புறமா கண்டக்டர்கிட்ட கேட்டு இறங்கிட்டேன். சென்னையில் இந்த டைமுக்கு பீக் ஹவர்ஸில் இந்த ரோடு தான் காலியாக இருக்குது. ஏன்னா வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், மாற்றி விட்ருப்பாங்க. என்னன்னு டைம் ஆகலையா, 10 மணி ஆனதுக்கு தான் கடைலாம் திறப்பாங்க. இப்போ மணி வந்து 9 ஆயிடுச்சு. கபாலீஸ்வரர் கோயில் எப்படிமா இதுல நேராவா இல்ல ரைட் ஏதாவது எடுக்கணுமா? சரிங்க. ஓகே மக்களே, வழி வந்து தன்னாலே அதுவே வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது மேஜிக் மாதிரி இருந்தது. வழி தன்னாலே உருவாகும் அதுவே மாதிரி நேராக போக சொல்லியிருக்காங்க. இந்த கடையில இன்னும் திறக்கவே காணும். லேட்டாக தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு திறப்பாங்க இவங்களாம். நேராக போக வேண்டும். ஏன்னா வச்சுக்கோங்க, அங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒரு ரூட்டு போதா, அந்த பக்கம் ஒரு ரூட்டு போதா, நடுவில் வந்து ஒரு வேலை நடக்குது, மெட்ரோ வேலை நடக்குது நடுவில். அதனால நம்ம இந்த இது வழியா போவோம். ஆனால் இப்போ கபாலீஸ்வரர் கோயில் போனோம். ஓ, இதான் அவங்க சொன்ன வழி. மக்களே எங்கே பாருங்க, அதுவா வழி போகும்னாங்களே. ஆஹா, எனக்கு எதோ ஜிடிஏ, எனக்கு ரொம்ப நேரமா ஜிடிஏ ஒய்சிட்டிக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. ஏன்னா எல்லாமே எனக்கு அப்படிதான் தோணுது. நான் கிளம்புனதுலேருந்து சைடில் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வர மாதிரி காரு. இது ஃபெராரின்னு நினைக்கிறேன். ஃபெராரியா இன்னொன்று ஏதோ ஒரு கார் மக்களே. 2-3 பெரிய கார் ஒன்று பார்த்தேன். ஒன்று அப்படியே இந்த ஜிடிஏ ஒய்சிட்டியில் 50 அப்படியே கீழே ஒட்டிட்டு வருமே, அது என்ன தெரியுமா? ஆஹா, இங்கே பாருங்க, சுற்றி போகுது இந்த ரூட்ல. இந்த ரூட்டா ஏதாவது கேமுக்குள்ள வந்துட்டேன்னா எனக்கு குழப்பமாவே இருக்கு. பைக் எல்லாம் வந்து அந்த ரூட்ல வர்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. நம்ம அந்த பாதை வந்து நம்மளே கொண்டு போகணுன்னாங்க, அதே மாதிரி கொண்டு போகுது. நீங்களே பாருங்களா எப்படிலாம் போகுதுன்னு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரூட்ல வந்ததே இல்லை. இது கேமுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. போகிற வழியில் நம்மள யாரும் அட்டாக் பண்ண வருவாங்களா கேமில்? இப்படியே ரொம்ப நேரம் வெயிலில் காமிச்சிட்டு இருந்தா, வெயில் இல்லைன்னா மொபைல் கொஞ்சம் சூடாகாது, பிரச்சனை இருக்காது. வெயில் அடிக்கிறதால தான் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, மொபைலுக்கு பிரச்சனை. அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் கஷ்டப்பட்டு போட்ட சேலஞ்செலாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் 5000 ரூபாய் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ முழுசாக வீடியோ எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காமிக்கணும். காமிச்சாதான் நம்புவானுங்க. இல்லை இவன் ஒரே இடத்துல உட்காந்து படுத்து தூக்கிட்டு வந்துட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போகலாம் பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிருவாங்க. கரெக்டா. ஆனால் இன்னும் 9 ஆகுது, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இன்னும் போல. சுற்றி வருவாங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்களே, வீடுலாம் இருக்கவங்க கை வலி வந்தது தான் மிச்சம். ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் நேரா போவோம். நைட் ஒரு பிள்ளையார் கோயில் வரும். ஒரு 5 பில்டிங் தள்ளி பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் ஓட்ட போயிட்டு இருக்கு. ஓகே, லெஃப்ட்ல ஒரு கடை தொட்டி இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரி, ரைட்டுக்கு வா. மாவன நூல் புச்சா போல நேர போனின்னு வை. சரிண்ணா, இப்படிக்கா ரொம்ப நாளா ஒரு பீச் ஒன்று இருக்குப்பா, அது நமக்கு தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரெயிட்டு ஒரு ரைட்டு. சார்ஜ் இப்படி நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நடந்து போகணும்னு சொல்லுது. இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. என்ன பண்ண போகிறது இல்லை. முதல்ல போய் கோயிலில் போயிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது. சோபர் செட்டை பார்த்துட்டேன். ஆனால் இந்த ரோடை கிராஸ் பண்ணணும். இவர் கூட சேர்ந்து கிராஸ் பண்ண வேண்டியது. கோபுரம் தெரிகிறது.